நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் அதே சிறப்போட தான் இருக்குது அப்படிங்கிறது தினமும் ப்ரூவ் தான் சொல்லலாம். சரி, ஓகே, என்ன இன்னைக்கு நியூஸ்? நாமக்கல்ல 10 வயசு பொண்ணு அதை கழுத்தில் வெட்டி ஒருத்தன் கொண்டிருக்கான். கேட்டவனே சிறப்பான செய்தியாக இருக்கா? 10 வயசு பொண்ணு நாமக்கல் கொலை பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கேட்டால் அவனை பைத்தியங்கிறாங்க. சரி, அடுத்து சென்னையில் ஒரு புருஷன் முன்னாடி ஒரு 68 வயசு பாட்டியை கொண்டிருக்காங்க. இந்த கொண்டவங்க மேலே ஏற்கனவே 2021 ஒரு கேஸ் வந்து கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. என்ன கேஸ்னா, வீடு வாடகை பார்க்குற மாதிரி போய் அந்த ஹவுஸ் ஓனரை கத்தியால் குத்தி கொண்டுட்டு நகைகளை திருடிட்டு வந்ததா கேஸ் இருக்குது. 2 சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பிஜேபி பிரமுகர் முக்கியமான ஆள் அவரை கொலை பண்ணியிருக்காங்க, வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அதே சிவகங்கை இந்த வாரத்துக்குள்ளே மேற்கொண்டு 2-3 கொலைகள் நடந்திருக்கு. இது அடுத்தது அதிமுக பிரமுகர் ஒருத்தர் கடலூரில் நடந்திருக்கு. இன்னொன்று தருமபுரியில் ஒரு பிரியாணி கடைக்குள்ள கிரில் மாஸ்டர் பையனை லவ் பண்ணா அப்படின்றதுக்காக அந்த பொண்ணுடைய அண்ணனுங்க அவனுங்க கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஸ்டைல் பார்த்தா அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தா கொலை பண்ணது நல்ல ப்ரொஃபஷனலாக எப்படி அவங்க மேலே எத்தனை கேஸ் தெரியல. ஏன்னா இப்போ இந்த ரிவெஞ்ச் வரவங்க கொலை பண்ணுறது எல்லாமே ஏற்கனவே கேஸ் பெண்டிங்கில் இருக்குது நிறையா. அந்த மாதிரி ஆளுங்களாக தான் இருக்காங்க. இல்லை செத்தவன் அந்த மாதிரி ஆளுங்களாகவும் இருக்காங்க. செத்தவன் மேலே நிறைய கேஸ் இருக்கும். இந்த திருட்டு வழக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கேஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இத்தனை கேஸ்கள் இருந்தவங்க மறுபடியும் கொலை பண்ணிட்டு ஜாலியாக தான் இருக்காங்க. வாழ வைக்கும் தமிழ்நாடு.